இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தலைவெட்டியாம்பாளையம்ன்ற அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு வெப் சீரிஸை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் ராகுல். தலைவெட்டியாம்பாளையம் இது பஞ்சாயத்துன்ற இந்தி சீரீஸ் 2020 ரிலீஸ் ஆன இந்தி சீரீஸோட அபிஷியல் ரீமேக் தான் தலைவெட்டியாம்பாளையம். அப்புறமேட்டு ஸ்டாண்டப் காமெடியன் அபிஷேக் குமார், அதுக்கப்புறம் சேட்டன் தேவதர்ஷினி 2 பேரும் லீட் ரோல், 3 பேரும் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சேட்டன் தேவதர்ஷினி உண்மையாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களோட கெமிஸ்ட்ரி இதுலயும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கருத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு எடுத்திருக்காங்க. எல்லா கருத்துக்கும் நடுவில் அந்த காமெடியா ஹியூமரா கொண்டு போன விதம் அருமையா இருக்கு. நீங்க அந்த 3rd எபிசோட்ல எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு. அந்த ஹீரோ திட்டுறதும், அந்த ஹீரோ திட்டுறத கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவன் சொல்றதும், அதை நல்லா காமெடியாவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஒரு வேலை சிட்டியில வேலை பார்த்துட்டு இருக்கவனுக்கு கிராமத்துல ஒரு போஸ்டிங் கொடுத்து அங்க இருக்கிற சூழ்நிலைகளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி போறான்றத வெப் சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. அந்த வெப் சீரிஸ்ல காமிச்ச விதமும் நல்லா இருக்கு. அந்த திருநெல்வேலி ஸ்லாங் ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது. ஆனா வெப் சீரிஸை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் மொத்தம் 8 எபிசோடு. அது ஒவ்வொரு எபிசோடும் 30 மினிட்ஸ் பிளஸ்ல வரும். நீங்க ஒரு தடவை வீக்கெண்ட்ல ட்ரை பண்ணி பார்க்கணும் வெப் சீரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ்ல வந்திருக்கு, நல்லா காமெடியா இருக்கும். அதே மாதிரி சமூக கருத்தும் இதுல இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்.